நம்ம உடம்பு முழுவதும் பரவும் பொழுது நம்ம என்னது மனிதனுடைய வாழ்நாட்கள் குறையும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம்? நான் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக்கை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்த வேண்டும். இந்த ராவுசாப்பட்டியிலிருந்து ஒவ்வொரு வீட்லயும் நீங்க நாங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த 50 விழாவில் உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சாரு இந்த எந்த ஒரு நிகழ்ச்சியுமே சிறப்பாக எங்களை தொடர்பு கொள்வாரு. புதிய பாரத எழுத்தறிவித்தமாக இருந்தாலும் சரி, இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவார். நம்மளுடைய மாணவர்கள் இப்ப 7.5 பயன்படுத்தி மனோஜ்ங்கிற மாணவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு அரசு பள்ளியிலிருந்து மருத்துவத்துறைக்கு போயிருக்காரு. மனோஜ் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. நம்ம அரசு பள்ளியில படித்தோம்னா இன்னைக்கு என்னது நிச்சயமாக மருத்துவராக வரலாம், ஐஏஎஸ் அதிகாரியாக வரலாம். இஸ்ரோ அப்படின்னு ஒரு நிறுவனம் கேள்விப்படுறீங்க. இந்த இஸ்ரோட தலைமை விஞ்ஞானியாக இன்னைக்கு நிர்வாக இயக்குநராக நாராயண் அவர்களை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு அரசு பள்ளியில் படித்தவர். இன்னைக்கு நேற்று நியமனம் பண்ண ஆர் பாலகிருஷ்ணன், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு அரசு பள்ளியில் படித்தவர். அரசு பள்ளியில் நம்ம குழந்தைகளை தொடர்ந்து சேர்க்க வேண்டும். நாங்க இப்ப பார்க்கும்போது கூட டான்ஸ் ஆடும்போது கூட அங்கன்வாடியில நிறைய குழந்தைகள் இருக்கு. இந்த அத்தனை குழந்தைகளும் அரசு பள்ளியில் சேருங்க. நிறைவாக ஒன்று சொல்கிறேன், இந்த நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு விருது கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் தலைமை ஆசிரியர் இன்னைக்கு இந்த மேடையில எல்லாருக்குமே விருது கொடுத்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தினார். சார் ஒரு சொன்னபோது சொன்னாரு, சின்ன சார் பெரிய சார் அப்படின்னு. நான் படிக்கிற காலத்துல எங்களுடைய அந்த காலத்துல பொழுது சின்ன சார் சொல்லுவாங்க. இந்த சின்ன சார் அப்படிங்கிறது நம்மளுடைய சின்னராஜா அவர்கள் இந்த ஊரில் இருந்து அரசு பள்ளியில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க பள்ளியாக அவர் உருவாக்கி இருந்தாலும் கூட ஒரு தலைமை ஆசிரியராக ஒரு இளம் வயசுல ஒரு தலைமை ஆசிரியராக இன்னைக்கு என்ன பண்றாரு, உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கற்று இன்னைக்கு அடுத்த பள்ளிக்கு ஒரு நிர்வாக பதவிக்கு வந்திருக்காரு. அதற்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் 50 விழா சிறப்பாக ஏற்படுத்தியுள்ள தலைமை ஆசிரியர், ஊர் பொதுமக்கள், அனைத்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. நாங்க இதற்கு முன்னாடி ராவுசாப்பட்டி என்றாலே இதெல்லாம் ஒரு பெரிய திருவிழாங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் அனுபவப்பட்டு வந்திருக்கோம். இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு ஒண்ணு நம்ம செயல்படுத்தும் பொழுது, தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் பொழுது இந்த தன்னார்வ கல்லூரிகளே வந்து மிக பிரம்மாண்டமான திருவிழா நடத்திட்டாங்க சாருடைய தலைமையில. அப்ப நினைச்சா என்னமா அவ்வளவு பண்ணிருக்காங்க, எந்த ஊர்ல இல்லந்தறிகள் இடமே கிடைக்க மாட்டேங்குது, இங்க என்னமா பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க, எங்க ஊர்ல பண்ணுவாங்க சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் இப்ப சார் 50 விழா மட்டுமல்ல, ஒரு மிக சிறப்பாக ஒரு சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்து மிக மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டத்திற்கு இந்த கிராமப்புறத்துல தான் நம்ம சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இல்லாம நிறைய இருக்குங்கிறத இன்னைக்கு இந்த மஞ்சப்பை சார் அருமையான எல்லாருக்கும் ஒரு மஞ்சப்பை கொடுத்தாரு பாத்தீங்களா. அந்த மஞ்சப்பைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில